ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VTNPSC. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 2ல் ஒரு தமிழில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிலம் பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, அதாவது உயர்திணை அக்ரிணை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி திரும்பவும் ஓலைச்சுவடியில் தான் கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஓலைச்சுவடியை தேடி தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதன்படி பார்த்தோம்னா, இங்க நம்பி, விடலை, கோ, வேல், ஆடுவு முதலியவற்றை வந்து உயர்திணை ஆண்பால் பெயராக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மாது, தையல், மகடு, மங்கை முதலியவை உயர்திணை பெண்பால் கூறிய பெயராக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதன்படி பார்த்தோம்னா, நம்ம ஆடுவு என்பது வந்து ஆண்பால் பெயராக இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்தாள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தவறு. மகுடு வந்தான் என்பது வந்து பெண்பால், அதாவது மகுடு என்பது பெண்பாலை குறிக்கும், வந்தான் என்பது ஆண்பாலை குறிக்கும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஆப்ஷனும் தவறு. ஓகேங்களா? மகுடு வந்தாள் என்பது வந்து சரியா இருக்கு. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தோம்னா, மகுடு என்பது வந்து பெண்பாலை வந்து குறிக்கும். அதனால வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ரைட்டு. ஓகேங்களா? அதன்படி பார்த்தோம்னா, அக்ரிணை ஆண்பால் குறிக்கக்கூடிய சொல்லும் இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரிணை பெண்பால் குறிக்கக்கூடிய சொல்லும் இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தோம்னா, கடுவன், ஒருத்தல், போத்து, களை, சேவல், ஏறு போன்றவை வந்து அக்ரிணை ஆண்பால் குறிக்கக்கூடிய பெயராக இருக்கு. பிடி, பிணை, பெட்டை, மந்தி, பினா முதலியவற்றை வந்து அக்ரிணை பெண்பால் குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து கண்டிப்பா ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சாதான் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.